வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபோக் லிட்ரேச்சரில் ரஸ்கின் பாண்ட் எழுதின கிங் பரதா, இது அவர் எழுதின டேல்ஸ் ஃப்ரம் த எபிக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. இதில் முதல் கதை வந்து பரதா அந்த டியர், அதாவது பரதாவும் மானும்னு. இப்போ கிங் பரதா வந்து இந்த உலகத்தையே ஆண்டுட்டு இருந்தார். ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் தெய்வ நம்பிக்கையோட பயபக்தியோடு அவர் வந்து இந்த உலகத்தை பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம்தான் கடவுளுடைய சக்தியை, அவருடைய நல்ல, அதாவது எப்படின்னா கடவுள் தான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்காரு, நடக்கிறதெல்லாம் கடவுளுடைய செயலுன்றதை நிரூபிக்கிறதா இந்த உலகம் அப்படின்ற நம்பிக்கையோடு அவர் வந்து இந்த உலகத்தை வந்து அவர் ஆண்டுட்டு இருந்தார். அவர் வந்து விஷ்ணுவோடைய கடுமையான ஒரு பக்தராக இருந்தார். அதே சமயத்தில் வந்து விஷ்ணு தான் இந்த உலகத்தை வந்து இத்தனை ஆண்டு காலமாக வந்து நடத்திட்டுருக்கான்ற நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. அவருக்கு மொத்தம் 5 பசங்க. அவருடைய கடைசி காலத்தில் என்ன பண்ணார்னா, அவருடைய ராஜ்யத்தை வந்து 5ஆக பிரித்து ஒரு மகனுக்கும் ஒரு ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவர் வந்து காட்டுக்கு போயிட்டார். அதுவும் வந்து ரிவர் கேண்டக் இருக்கிற இடத்துக்கு அவர் போயிட்டு அங்கே ஒரு தனிமையில் அவருடைய நாட்களை வந்து வழிபாட்டுலேயும் மெடிடேஷன்லேயும் தியானம் செய்கிறதுலையும் வந்து அவர் வந்து கழிச்சிட்டு இருந்தார். கடவுளுக்கு தினமும் வந்து போய் புத்தம் புது மலர்கள், அப்புறம் வந்து இளந்தளிராக இருக்கக்கூடிய இலைகள், அப்புறம் காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பழங்கள், வேறு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கடவுளுக்கு படைச்சி அதை தான் அவரும் உண்டுட்டு வாழ்ந்துட்டு வந்தார். இப்போ வந்து அவர் மனசு பயங்கர கட்டுப்பாட்டில் இருந்தது. அவருக்கு எந்த விஷயத்துலையும் வந்து ஒரு கவலையோ இல்லை ஒரு தயக்கமோ இல்லை வந்து ஒரு களைப்போ இல்லாமல் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஏன்னா அவர் தொல்லை செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அவர் மனசு ஃபுல்லாக கடவுள் வழிபாட்டில் மட்டும்தான் இருந்தது. தினமும் 3 வேளை குளிச்சுட்டு கடவுள், அதுவும் விஷ்ணுவை வந்து கும்பிட்றது தான் அவருடைய கடமையாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் அவர் வந்து அந்த ஆறில் வந்து குளிச்சுட்ருக்கும் போது ஒரு சிங்கம் உருமுற சத்தம் கேட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு மான் வந்து அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டு வந்து ஓடி வந்துட்டு இருந்தது. அந்த மான் வந்து ஒரு குழந்தைய வந்து ஈன்றெடுக்கிற நிலமையில் இருந்தது. அதோடைய அந்த நேரம், அதாவது குழந்தை வந்து வெளியில் வர நேரம், சின்ன மான்குட்டி அது என்ன பண்ணுச்சுன்னா, இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தண்ணியில் குதித்து ஆற்றோட இன்னொரு கரையில் வந்து அந்த சின்ன மான்குட்டியை வந்து பெற்றெடுத்துட்டு அது இறந்து போயிடுது. இப்போ இந்த சின்ன மானை அவர் பார்க்கும்போது அது அப்படியே தண்ணியில் தத்தளிக்கிறத பார்த்தோன்னா அவர் ரொம்ப வந்து அப்படியே மனசு வந்து நகர்ந்துடுது. கிடுகிடுன்னு போய் அந்த மானை கையில் தூக்கிட்டு அதை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் அதை அப்படியே அங்கே விட்டுட்டு வரதுக்கு மனசு வராமல் அவர் அது வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய குடிலுக்கு எடுத்துன்னு வந்து அதை வந்து பார்த்துக்கிறாரு. போக போக என்ன ஆகிடுதுன்னா, அந்த மான் மேலே அவருக்கு வந்து பயங்கரமாக வந்து ஈர்ப்பு வந்துடுது. அது கூடவே இருக்கார். அவரோட நேரத்தெல்லாம் அந்த மான்கிட்டே செலவு பண்ணுறதுனால கடவுள் வழிபாட்டை கூட அவர் வந்து நிறைய நேரம் வந்து சரியாக செய்யாமலே விட்டுறாரு. தான் என்ன செய்கிறோன்றதே அவருக்கு வந்து புரியல. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மானை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால் நான் அதை நல்லா பார்க்கணும், அதை அழகாக வளர்க்கணும். பெரியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதரவற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது தான் வந்து இருக்கிறதுலையே பெரிய ஒரு முக்திக்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மானியை பார்த்துட்ருக்காரு. போக 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 அந்த மான் மேலே அவருக்கு அவ்வளோ அன்பு வந்துடுது. அதுக்காக நல்ல பசுமையாக இல்லை புல்லாக எடுத்துகிட்டு வந்து தரது, அது குளிப்பாட்டுறது, அது பக்கத்தில் வச்சுருப்பார். அவர் கையில் வச்சுட்டுருப்பார், இல்லை மடியில் வச்சுட்டுருப்பார். அந்த மாதிரி தான் எப்போதுமே அந்த மான் அவர் கூட இருக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ சிலமில் பூஜை பண்ணின்னு போக நடுவில் வந்து மானை காணுன்னா உடனே பூஜை விட நடுவில் விட்டுட்டு போய் மானை தேடி பார்த்துட்டுருப்பார். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த மான் காணாமலே போயிடுது. அவரால் அந்த துக்கத்தை தாங்கவே முடியல. ஐயோ, நான் அதை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒருவேளை ஏதாவது மிருகம் அதை கொண்டு இருக்குமோ, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அது இருக்கும்போது, அது என்னை தொடும் போதே எனக்கு, அதை நான் இதே தியானம் செய்யும் போது திடீர்னு பார்த்தா அது ஒரு கொம்பால் என்னை தொடும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நான் பூஜைக்கு எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுருக்கும் போது அது வந்து எல்லாத்தையும் களைச்சி விட்டுடும். அதுக்கப்புறம் நான் எதாவது கோவம் அதுக்கிட்ட பேசிட்டேன்னா அப்படியே தூரத்துலேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். திருப்பி நான் வான்னு சொன்னால் தான் என் கிட்டேயே வரும். எல்லாருமே அது வந்து தெய்வீக மான் தான் சொல்லுவாங்க. ஒருவேளை நிலா அதை எடுத்துன்னு போயிடுச்சா அப்படின்லாம் அவர் யோசிச்சுட்டே இருக்கார். அவரால் துக்கத்தை தாங்கவே முடியல. அவரால் கடவுள் வழிபாட்லேயும் வந்து மனசை செலுத்தவே முடியல. இவர் எப்படிப்பட்ட ஆள்னா, குடும்பம் ராஜ்யம் எதுவுமே வேணாம், நான் வந்து கடவுளை நோக்கி முக்திக்கான வழியை தேட போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தவர் தான். ஆனால் இப்போ இந்த மான்கிட்ட இருந்த அவருடைய அந்த ஈர்ப்பு வந்து எல்லாத்தையுமே வந்து புறக்கணிச்சிட்டு அதை பற்றியே யோசிக்கிற மாதிரி ஆகிடுது. ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நாள் வந்து மான் வந்து திரும்பி வந்துடுது. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
தன் சொந்த மகனே திரும்பி வந்த மாதிரி அவர் அவ்வளோ சந்தோஷத்தோடு வச்சுக்கிட்டு அதை வந்து ரொம்ப இன்னும் கிட்டக்கே வச்சுட்டு அதை அரவணைச்சிட்டு அதுக்கு பராமரிப்பு வேலை செய்கிறது அப்படியே இருந்தார். கடைசியில் அவருடைய மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட அவர் மானை பற்றியே நினச்சிட்டு இருந்ததுனால அவரோட ஆத்மா அவரை விட்டு பிரியும் போது அது திரும்பி பிறக்கும் போது ஒரு மானாவே அவர் பிறந்துடுறாரு. ஆனால் என்னன்னா போன ஜென்மத்தில் அவர் என்னவா இருந்தார், என்ன செஞ்சிட்டு இருந்தார், என்ன தப்பு செஞ்சாருன்னு புரியுது. கடவுள் வழிபாட்டியே அவர் மறந்ததை அவருக்கு ஞாபகம் வந்துடுது. அதுக்காக அவர் ரொம்ப வருத்தப்படுறார். இப்போ என்ன ஆகிடுதுன்னா மற்ற மான்களோடலாம் பழகாமல் தனியாக வந்து பழைய அவர் முதல்ல வந்து பூஜை பண்ண அந்த இடத்துக்கு வந்து அங்கே தனிமையில் இருந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு இப்படியே இருந்துட்டு அதோட ஒரே எண்ணம்னா இந்த மான் உடல்லேருந்து நான் விடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே அது கடவுளை நோக்கி இருந்ததுனால அது இறந்த உடனே அடுத்த ஜென்மத்தில் அது ஒரு பிராமின் ஃபேமிலியில் வந்து பிறக்குது. இப்போ ரெண்டாவது கதை வந்து பரதா ஆஸ் அ பிராமின். இங்கே வந்து ஒரு பிராமின் குடும்பத்தில் பிறந்தாலும் போன ஜென்மத்தில் அது என்னவாக இருந்தது, அதுக்கு முதல் ஜென்மத்தில் என்னவாக இருந்தாருன்றது நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால் மற்றவங்க யார்கிட்டையும் பேசாமல் அந்த எண்ணத்துலேயே இருந்துக்கிட்டு இருந்ததுனால மக்கள்லாம் வந்து இந்த பையனுக்கு சரியான புத்தி வளர்ச்சி இல்லையோன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தாருங்க. அவங்களோட பெற்றோர்கள் இறந்துட்ட அப்புறம் அவனுடைய இந்த நிலைமையை வந்து அவருடைய அண்ணா வந்து தனக்கு சாதகமாக வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு அவரை வந்து வெறும் எடுபடி வேலை செய்கிறது, வேலைங்க செய்கிறது மட்டும் வச்சுட்டு அப்படியே இருந்தார். இவரும் வந்து எந்த வேலையை சொன்னாலும் தன்னோட கடமை மாதிரி அதை செஞ்சுக்கிட்டே இருந்தார். மக்கள்லாம் வந்து அவர் பண்ணுறதை பார்த்து அவர் வந்து எப்போதும் ஏதோ ஒரு யோசனை இருக்கிறத பார்த்துட்டு அவரை கிண்டல் பண்ணாலும் எதையுமே அவர் கவனத்தில் இல்லாமல் எது வந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, குளிரோ வெயிலோ, ஆடை இருக்குதோ இல்லையோ, தரையில் படுத்தாலும் பரவாயில்லை. அதாவது அவர் ஒரு பிராமன்றதுனால அவர் வந்து இந்த சீக்ரெட் த்ரெட் பூநூல் போட்டிருப்பார். தரையில் படுக்கிறதுனால அது வந்து கருப்பாக அழுக்காக கூட ஆயிடுச்சு. ஆனால் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் மனசு முழுக்க கடவுள் மட்டும் நிறைஞ்சு இருந்து வேறு எந்த விதமான எண்ணமும் இல்லாமல், யார் மேலேயும் வெறுப்பும் இல்லாமல், எல்லார் மேலேயும் அன்போடு அப்படியே அவர் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்ததுனால அவர் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆனால் வந்து மக்கள் எல்லாம் அவர் வந்து எதுக்கும் பயனில்லாதவன் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த நாட்டோட ராஜா வந்து காளி தெய்வத்துக்கு வந்து ஒரு மனித இது யாகத்தில் மனிதனுடைய இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்போ வந்து அதுக்கு யாரை வந்து கொடுக்கலான்னு சொல்லும் போது எல்லோரும் சொல்கிறாங்க பரதன், ஏன்னா அவன் தான் வந்து எதுக்கும் பிரோஜனம் இல்லாதவன், அவனை நம்ம யாகத்தில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அவனை அழைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அவனை நல்லா குளிப்பாட்டிட்டு நல்ல அருமையான துணிகள், நகைகள், அப்புறம் நல்ல உணவெல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு முன்னாடி கல்புரம், அப்புறம் வந்து எல்லா விதமான வாசனை திரவெல்லாம் வச்சு அவனுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடனம் ஆடுறவங்க, மியூசிஷியன்ஸ் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவரை வந்து காளி கோயிலுக்கு அழைச்சின்னு போகிறாங்க. அங்கே கோயிலுக்கு போனோடனே ராஜா வந்து என்னோட கையாலே நான் வந்து இந்த உயிர் பலியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கத்தியை ஓங்கும் போது காளி வந்து பரதனை பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடுது, ஓ இவன் வந்து மேன் ஆஃப் காட். அதாவது வந்து எந்த விதமான யார் மேலேயும் ஒரு வெறுப்பே இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் அன்பாகவே, அதாவது எல்லாருக்கிட்டேனா எல்லா உயிரினங்கள் மேலேயும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். அப்படிப்பட்டவனை வந்து நமக்கு வந்து உயிர் பலி கொடுத்தா நம்ம வந்து அதை ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ராஜா மேலே இருக்கிற கோவத்தில் உக்கிரகமாக அங்கே வந்துடுறாங்க. உக்கிரகமாக அங்கே வந்த உடனே அந்த கோயிலுக்குள்ளே இருந்த ராஜா, அதுக்கப்புறம் அவர் கூட வந்த ஆளுங்களாம் காளியை பார்த்து பயந்து அந்த பயத்தில் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காளி வந்து பரதரை பார்த்துட்டு, நான் மட்டும் இல்லை எந்த தெய்வமும் வந்து உனக்கு எந்த கெடுதலும் வரத்துக்கு அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. அப்புறம் ஏன்னா இப்போ பரதனுக்கு வந்து எதை பற்றியும் பயம் இல்லை. அந்த ராஜா வந்து தலையை வெட்டுறதுக்காக கத்தியை ஓங்கும் போதும் பயம் இல்லை, காளி உக்கிரகமாக வரும்போதும் பயம் இல்லை. ஏன்னா அவன் மனசு ஃபுல்லாக கடவுளை பற்றி மாத்திரமே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வெளியில் நடக்கிறது எதுவுமே அவனுக்கு வந்து பதிவாகலை. அதனால அவன் வணங்கிட்டு அவன் பாட்டுக்கு வெளியில் வரான். வெளியில் அந்த மக்கள்லாம் அதை பார்த்து அவங்க அப்படியே பயந்துடுறாங்க. அவங்க பரதனுக்கு வழி விடுறாங்க. பரதன் அப்படியே வெளியில் போயிட்டு அதுக்கு முன்னாடி எப்படி வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு அவனோட நாட்களை வந்து கடவுளை பற்றி நினச்சிக்கிட்டே கழிச்சானோ அதே மாதிரி மீதி நாட்களை வாழ ஆரம்பிச்சிடும். இதோட கதை முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.